ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கும்ப லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். மார்ச் 3 முதல் மார்ச் 12 வரை. முதல் நாள் மார்ச் 3 செவ்வாய்க்கிழமை, பூரம் நட்சத்திரம். நமக்கு 7ஆம் வீடான சிம்ம ராசியில சந்திரன் பயணிக்கிறார். சுக்கரனுடைய நட்சத்திரத்துல காலையில 7:31 தொடங்குகிறது. இன்றைய பலனை தரக்கூடிய சுக்கிரன் 2ஆம் வீட்டில் மீன ராசியில குருனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கனால ஆடை ஆபரண சேர்க்கைகள் நடக்கும், பணவரவு நல்லா இருக்கும், தொழில் பலம் நல்லா இருக்கும். அனைத்து விதமான சொகுசு ஒரு தொழில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷன், ஆபரணங்கள் மற்றும் பியூட்டி பார்லர், அனைத்து விதமான ஒரு நவீன தொழில்நுட்பங்கள், சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது மற்றும் வாகனம் தொடர்புடையது, ஃபைனான்ஸ் தொடர்புடையது, எல்லாத்துக்குமே இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். வளர்ச்சி நன்றாக இருக்கும். மார்ச் 4ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:38 உத்திர நட்சத்திரம். 1 பாதம் சிம்ம ராசியிலும் 3 பாதம் கன்னி ராசியிலும் இருக்கு. அந்த சந்திரன் கன்னிராசிக்கு போறாருன்னா 8ஆம் இடத்துக்கு போறாருன்னு அர்த்தம். மதியம் 1:45 8ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. அப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அசால்ட்டா இருக்கக்கூடாது. கவனக்குறைவினால் ஏற்படக்கூடிய பொருள் இழப்புகள் அல்லது உணவு வகை அல்லது நம்மளுடைய ஹெல்த்ல வரக்கூடிய திடீர் பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸு, இதெல்லாம் திடீர்னு ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், வலி வேதனை தரக்கூடியதெல்லாம் சந்திரன் 8ல் போகிறது தான் உண்மையான சந்திராஷ்டமம். இன்றைய பலனை தரக்கூடிய சூரியன் நம்ம லக்னத்தில் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறாரு. செவ்வாய் கூடைய சேர்ந்தும் இருக்கிறாரு, ராகுவோடையும் சேர்ந்து இருக்காரு. ராகு, செவ்வாய், சூரியன் 3மே ராகு நட்சத்திரத்தில் சேர்க்கை பெற்று பலன் தருகிறாரு. அதனால் அரசு ஆதிக்கம் சம்பந்தப்பட்ட முடிவுகள், மாற்றங்கள் திடீரென்று எடுக்கக்கூடிய ஒரு சாதக பலன்களாகத்தான் அது இருக்கும். உறவுகளையும் அப்படி தான் இருக்கும். பட் யாருக்கெல்லாம் சூரியனோ ராகுவோ செவ்வாயோ கெட்ட கிரகமாக அல்லது கெட்ட பாவங்களின் உபநட்சத்திரமாக வந்திருக்கோ அவங்க கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கும். இந்த 2மே நெருப்பு கிரகம், சூரியன் செவ்வாய். ராகு ஒரு காற்று கிரகம். இந்த 3ம் சேரும்போது எமோஷனலாக பேசுறது, எமோஷனலாக ஃபீல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிடும். மார்ச் 5ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8:17 அஸ்த நட்சத்திரம். சந்திரன் கடுமையாக 8ஆம் இடத்தை இயக்குறார். 6ஆம் இடம் அதிபதி. அதனால் சத்ரு உபாதைகள், மறைமுக எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை, உடல் உபாதைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சிவியராக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தணும். காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, பைரவர் வழிபாடு, இது மாதிரி வழிபாடுகளை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொள்ளலாம். மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம். காலையில் 9:29 தொடங்குகிறது. 2 பாதம் கன்னி ராசியிலும் 2 பாதம் துலாம் ராசியிலும் இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இரவு 10:18 9ஆம் இடமான துலா ராசிக்கு மாறுகிறார். இன்றைய பலனை வழங்கக்கூடிய செவ்வாய் ராகுனுடைய நட்சத்திரத்தில் குருனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. இன்னைக்கும் பணவரவு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும். புதனோட சேர்க்கை, ராகுவோட சேர்க்கை, செவ்வாய் புதன் ராகு கூட்டு பலனை தருகிறார்கள். அனைத்து விதமான தொழில் வியாபாரங்களுக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த சுவாதி நட்சத்திரம் நண்பகல் 11:15 தொடங்குகிறது. நம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் துலா ராசியில சந்திரன் பயணிக்கிறார். சந்திரன் அங்க இருக்கிற சுவாதியில் இருக்கும்போது, ராகுனுடைய நட்சத்திரமாக இது இருக்கும்போது, அதே ராகு லக்னத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இந்த ராகுவுக்கும் அந்த சந்திரனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுகிறது. இது அகம் சார்ந்த கனெக்டிவிட்டி, ஒரு தெய்வீகம், ஆன்மீகம், மேல் படிப்பு,
மற்றும் உறவுகள், நமக்கு பிடித்தமானவர்கள், பிறரை புதியவர்களை பழகுவது, வேறு மாநிலம், வேறு நாடு, இது மாதிரி பழகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் சில பாதிப்புகள் ஏற்படலாம். மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை இந்த சுவாதி நட்சத்திரம் என்பது தொடங்கி மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மதியம் 1:31 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் தான் விசாக நட்சத்திரம். விசாகம் என்பது குருவனுடைய நட்சத்திரம். நமக்கு குரு 5ஆம் வீட்டில் இருக்காரு. தெய்வ கடாட்சம், குழந்தைகள் பால் ஈர்ப்பு, கலைகள் பால் ஈர்ப்பு, சுபகாரியங்களுக்கு நன்மை, இதெல்லாம் சிறப்பாக நடக்கும். ஆன்மீக பலத்தரும், ஆன்மீக பணியில் இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய புகழை தரும். சட்டத்துறை, நீதித்துறை, நிதித்துறை அனைத்துக்கும் நல்லா இருக்கும். மார்ச் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:10 அனுஷம் நட்சத்திரம். 10ஆம் இடத்துல சந்திரன், கர்மஸ்தானம். சனியினுடைய பலனை இன்னைக்கு சனி 2ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கும்போது சனியும் சுக்கரனும் சேர்க்கையும் பெறுகிறது. அதனால ஆடை ஆபரண சேர்க்கை, வளர்ச்சி, தொழில் பலம், உத்தியோக பலம், பண வரவுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. நமக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை காண்பதற்கு இந்த சனி நமக்கு உதவுகிறது. மார்ச் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:04 மணிக்கு கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு. ராகுவோட சேர்ந்து இருக்காரு. செவ்வாயும் சேர்ந்து தான் இருக்காங்க. செவ்வாய், ராகு, புதன், இதுவும் சிறப்பாக இருக்கு. இன்றைய வழிநடத்தக்கூடிய புதன் நமக்கு 5 குடையவன், 8 குடையவன். அவர் ராகுவை போல செயல்படும் பொழுது ஐடி லைனு, கம்யூனிகேஷன், பிளம்பிங் ஒர்க்கு, ஒயரிங் ஒர்க், இதுக்கெல்லாம் சிறப்பாக கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். மருத்துவத்துறையில் கூட சில ஸ்பெஷல் டெவலப்மெண்ட்ஸை கொடுக்கும். மார்ச் 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9:59 மூல நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவை போல இன்றைய பலனை வழிநடத்துகிறார். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்மராசியில் இருக்கக்கூடிய கேது சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம், குருவனுடைய அந்தரத்தில் இருக்கிறதுனால திடீர் திருமணங்கள், திடீர் உறவுகளை ஒருவரை ஒருவர் புதுப்பித்துக் கொள்ளுதல், இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சிக்கு வழிகோடும். இந்த கேது வியாழக்கிழமை மார்ச் 12 முழுவதும் இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.